மேலே போய் இன்னும் க்ளோஸில் பார்க்கலாம். இந்த ஸ்டாச்சுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டோரி இருக்கு. லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு ஃபேமஸான கோயிலுக்கு போகிறோம் அப்படின்ட்டு. இப்போ அந்த கோயிலை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 1 ஹவர்லேருந்து ஒரு 26 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ இங்கே டோக்கன் வாங்கிட்டு இருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு தான். பார்க்கிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 40 rupees. நம்ம போட்டிங்கில் கொஞ்சம் லேட் பண்ணிட்டோங்க. ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்க வேண்டியது இந்த கோயிலுக்கு. 1 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் டைம் 1 ஆச்சு. போய் பார்ப்போம் உள்ள ஓப்பனில் இருக்கா இல்லை என்னன்ட்டு தெரில. இப்போ எங்கே வந்திருக்கோம்னா அந்த ஃபேமஸான டெம்பிள்ஸ் ஒன்றும் நிறைய படத்துல எல்லாம் காமிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். புக் பண்ணிட்டோம். அப்படிங்க பாருங்க. நேரத்துக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க எந்த கோயில் அப்படின்ட்டு, எந்த படத்துல வந்திருக்கோம் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருப்பீங்க. மேலே போய் இன்னும் க்ளோஸ்ல பார்க்கலாம். அங்கே பாருங்க பீச். இதை பார்க்கல லிட்டரலி ஒரு கோவா ஃபீலிங் வருது இல்லை? ஏன்னா கோவா இங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டரில் தான் இருக்குது. சரி நம்ம இப்போ அப்படியே மேலே போவோம். அண்ட் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் டெம்பிள். இந்த கோயிலில் இருக்கிற சிவன் ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய சிவன் ஸ்டாச்சு. இந்த முருடேஸ்வரா டெம்பிள் வந்து நாட் ஓன்லி ஃபேமஸ் ஃபார் டெம்பிள்ங்க, இட் இஸ் ஆல்சோ பேரடைஸ் ஃபார் பீச் லவர்ஸ் அண்ட் அட்வென்ச்சர் சீக்கர்ஸ் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்டாச்சுவோட ஹைட் பார்த்தீங்கன்னா 123 feet இருக்கு. இந்த சிலை வந்து ரொம்ப ஹைட்டான சிலைங்க. இன்னும் எக்ஸாக்டாக உங்களுக்கு சொல்லணும்னா இந்த சிலையை நீங்கள் ஒரு சில கிலோமீட்டர் தூரத்துல இருந்து கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு பெருசாக இருக்கு இந்த சிலை. இது ராஜகோபுரங்க. இந்த கோபுரத்தோட ஹைட் கேட்டிங்கன்னா 237 feet. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற சிவன் வந்து ராமாயணம் காலத்துல இருந்தே இருக்காருங்க. அண்ட் இந்த ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா 2008 தான் கம்ப்ளீட் பண்ணப்பட்டிருக்கு. இங்கே இந்த கோயிலுக்கு நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா மார்னிங் 6 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே வாங்க. ஏன்னா 1 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 1 மணிக்கு க்ளோஸ் பண்ணாங்கன்னா மறுபடியும் 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதெல்லாம் சரிடா, இந்த இடத்துக்கு நாங்கள் ஏன் வரணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்பீங்க. இந்த முருடேஸ்வரக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் 2 விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பிரிச்சுவல், அண்ட் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா அட்வென்ச்சர்ஸ். இது ரெண்டுமே கலந்த ஒரு இடம் தான் இந்த முருடேஸ்வர். உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் பிடிச்சாலும் சரி, இல்லை அட்வென்ச்சர்ஸ் பிடிச்சாலும் சரி, இல்லை அட்வென்ச்சர்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரெண்டுமே பிடிச்சாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய இடம் இந்த முருடேஸ்வரம். நான் இந்த கோயிலுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா 2வது தடவை. ஃபர்ஸ்ட் வாட்டி எப்படின்னா ஒரு 2005 நினைக்கிறேன், 18 years பேக் வந்தோம். இப்போ ரொம்ப சின்ன பசங்களாக இருப்போம். அந்த ஃபோட்டோ இருக்குது, ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த கோவிலை ரெனோவேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்என் ஷெட்டி அப்படின்றவர். அவர் ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா ராமநாயக்க ஷெட்டி அப்படின்ட்டு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த சிவன் ஸ்டாச்சு ஆகட்டும், இல்லை இந்த கோபுரம் ஆகட்டும், இதுக்கு எல்லாத்துக்குமே ரீசன் இவர் தான். ஸோ இந்த நேரத்தில் இவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிப்போம். கால் வேற பயங்கரமாக சுடுதுங்க. அம்மா வெயில். ஆக்சுவலி செப்பல் கழட்டிட்டு நிற்கவே முடியல, அந்தளவுக்கு வெயில் அடிக்குதுங்க. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி 1 o'clock கோயில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி இங்க ஏதோ கேவ் அப்படின்ட்டு இருக்கு, போய் பார்ப்போம் என்னன்ட்டு. இதுக்கு உள்ள போறதுக்கு நம்ம டிக்கெட் வாங்கணுங்க. டிக்கெட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 20 rupees. இந்த ஸ்டாச்சுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டோரி இருக்கு. அது என்னன்னா ராவணனோட அம்மா வந்து ஒரு பயங்கரமான சிவபக்தை. டெய்லி வந்து கடல் மணல்ல வந்து சிவனோட சிலையை செஞ்சு அவங்க வந்து கும்பிடுவாங்க. பட் நைட் டைம்ல சிவனோட ஸ்டாச்சு அலை வந்து அடைச்சிட்டு போயிடும். ராவணன் அம்மா ராவணன் கிட்ட சிவனோட ஆத்மலிங்கத்தை வரமாக்கிட்டு இலங்கைக்கு எடுத்துட்டு வர சொல்லி கேட்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ராவணன் உடனே தவம் புரிய ஆரம்பிக்கிறாரு. ராவணன் தவம் புரியறத பார்த்து மற்ற கடவுளுக்கெல்லாம் பயம். ஏன்னு கேட்டீங்கன்னா இவர் இந்த ஆத்மலிங்கத்தை தவம் புரிஞ்சு வாங்கிட்டாருன்னா மற்ற கடவுளோட இவர் பயங்கர பவர்ஃபுல் ஆயிடுவார் அப்படின்ட்டு ஒரு பயம். அதனால நாரதர் என்ன பண்றாரு, இதை பார்த்துட்டு போய் விஷ்ணு கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி ஏதாவது மாயம் செஞ்சு ராவணனை இந்த ஆத்மலிங்கத்தை வாங்காதபடி செய்யுங்க அப்படின்ட்டு. ராவணன் தவம் புரிஞ்சும் இன்னும் சிவா வரல அப்படின்றதுக்காக கைலாச மலையே தூக்கி ஆட்டினாரு. அண்ட் தென் அதை பார்த்த சிவனன் பார்வதி ராவணன் முன்னாடி வந்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறாங்க. ராவணனும் எனக்கு பார்வதி வேணும்னு கேட்குறாரு. சிவனும் சரி உன் கூட பார்வதியை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாரு. இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும். நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன்ல,
ஐ மீன் நாரதர் வந்து விஷ்ணு கிட்ட போய் கேட்டாரு இந்த மாதிரி அவரோட எண்ணத்தை மாற்ற சொல்லி. அதை தான் இங்க நடந்திருக்கு. ராவணன் தவம் புரிஞ்சது என்னமோ ஆத்மலிங்கத்தை கேட்கறதுக்காக தான். பட் இன்பிட்வீன்ல விஷ்ணு மனசை மாத்தினதுனால பார்வதியவே வரமா கேட்கிறாரு ராவணன். பார்வதியை கூட்டு போகும்போது தான் நாரதர் ராவணன் முன்னாடி வர்றாரு. வந்து என்ன சொல்றாருன்னா, இது வந்து உண்மையான பார்வதியே கிடையாது, உன்னை வந்து ஏமாத்திட்டாங்க, நீ தேடுற பார்வதி வந்து பாதாள லோகத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு. இது வந்து பார்வதி தேவியோட இன்னொரு வடிவமான காளி அப்படின்ட்டு. உடனே ராவணன் வந்து பாத்தாள அப்படின்ற இடத்துக்கு போறாரு. அங்க போய் பார்வதின்னு நினைச்சு மண்டோதரியை திருமணம் பண்றாரு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராவணன் லங்காவுக்கு திரும்புறாரு அவருடைய அம்மாவை பார்க்க. ராவணனோட அம்மா ராவணனை பார்த்து, எங்கப்பா ஆத்மலிங்கத்தை கொண்டு வரணும் தானே போனேன் அப்படின்ட்டு கேக்குறாங்க. அப்பதான் ராவணனுக்கு புரியுது அவரை சுத்தி நடந்தது எல்லாமே இது வரைக்கும் சூழ்ச்சி அப்படின்ட்டு. உடனே ராவணன் மறுபடியும் கடும் தவம் புரிய தொடங்கினாரு. இந்த தவத்துல ராவணன் தன்னுடைய தலையெல்லாம் வெட்டி தவம் புரிஞ்சுட்டு இருக்கும்போது சிவன் தன் முன் வந்து என்னோட ஆத்மலிங்கத்தை எடுத்துக்கோ அப்படின்ட்டு வரமா கொடுத்தாரு. ஆனா அவரு வரமா கொடுக்கறப்ப என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, இந்த லிங்கத்தை நீ இலங்கை சேர்ற வரைக்கும் தரையில எங்கேயுமே வைக்க கூடாது அப்படின்ட்டு சொல்லி கொடுக்கறாரு. இடையில எங்கேயாவது வச்சுட்டா மறுபடியும் எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. ராவணன் வந்து ஆத்மலிங்கத்தை வாங்கிட்டு இலங்கைக்கு போயிட்டு இருக்காரு. இதற்கிடையில நாரதர் வந்து என்ன பண்றாருன்னா, விநாயகர் கிட்ட போய் ஹெல்ப் கேட்கிறாரு. இந்த மாதிரி போன வாட்டி வந்து நான் தடுத்துட்டேன் ஆத்மலிங்கத்தை வாங்குறது, பட் இப்போ என்ன பண்றது அப்படின்ட்டு விநாயகர் கிட்ட உதவி கேட்கிறாரு. சரின்ட்டு விநாயகரும் உதவி பண்றாரு. ராவணன் வந்து பாத்தீங்கன்னா காலை மாலை இருவேளையும் சிவனுக்கு பூஜை பண்ணக்கூடிய ஒரு ஆளு. விஷ்ணு வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஈவினிங் ஆன மாதிரி ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்றாரு. ராவணனும் ஈவினிங் ஆயிடுச்சு, இப்ப நம்ம பூஜை பண்ணணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போதுதான் ஒரு சின்ன பையன் வரான். அந்த சின்ன பையன் தான் பிள்ளையார். உடனே என்ன பண்றாரு, ராவணன் அந்த ஆத்மலிங்கத்தை அந்த சின்ன பையன் கிட்ட கொடுத்து, நான் போய் பூஜை முடிச்சுட்டு வரேன், அது வரைக்கும் நீ இதை பத்திரமா பார்த்துக்கோ, கீழே வச்சிடாத அப்படின்னு சொல்றாரு. அந்த சின்ன பையன் என்ன சொல்றான்னா, நான் உன் பேரை 3 வாட்டி சொல்லி கூப்பிடுவேன், அதுக்குள்ள நீ வரலன்னா நான் இந்த ஆத்மலிங்கத்தை கீழே வச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறான். ஆனா ராவணன் வர்றதுக்கு முன்னாடியே அந்த பையன் சிவலிங்கத்தை கீழே வச்சிருவாரு. ராவணன் உடனே இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு அந்த பையனை போட்டு அடிக்கிறாரு. அந்த சிவலிங்கத்தை எடுக்கவும் முயற்சி பண்றாரு. பூமியில இருக்கிற அந்த ஆத்மலிங்கத்தை ராவணன் எடுக்க முயற்சிக்கும் போது 5 பீசஸ் தான் அந்த ஆத்மலிங்கம் பிரிஞ்சிடும். அந்த பிரேக்கான 5 பீசஸையும் ராவணன் கோவத்துல தூக்கி போடுவாரு. அந்த பிரேக்கான பீசஸ் தூக்கி போட்டு உருவான அந்த 5 இடங்கள் தான் இந்த இடம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா, இதுதான். அந்த 5 இடங்களும் என்னென்னு பாத்தீங்கன்னா, கோகர்ணா, சாஜேஸ்வர், தாரேஸ்வர், குணவந்தேஸ்வர் அண்ட் முருடேஸ்வரா. இந்த 5 ஸ்தலங்களும் முருடேஸ்வரம் சுத்தி இருக்கிற ஒரு புண்ணிய ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலாவும் சரி இல்ல அட்வென்ச்சர்ஸாவும் சரி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்ட்டு. இந்த ஸ்டாச்சுவோட பிரம்மாண்டம் எப்படி இருக்குன்னு நான் வார்த்தையில சொன்னா உங்களுக்கு கன்வே ஆகுமான்னு தெரியல. பெட்டர் நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நான் சின்ன வயசுல வந்தப்போ இந்த ஸ்டாச்சு பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க. நான் அந்த போட்டோ ஆட் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. கலர் கிரே அண்ட் கோல்டன் காம்பினேஷன்ல சூப்பரா இருக்கு இதுவும் பார்க்க. அங்க பாருங்க, அங்க ஒரு குட்டி தீவு தெரியுதா, அங்க ஒருத்தர் ஜெட் ஸ்கீல போயிட்டு இருக்காரு. வீடியோல பார்க்க உங்களுக்கு சரியா தெரியுதான்னு தெரியல. சின்ன வயசுல நான் பார்க்கும்போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருந்தாலும் அதே மாதிரி தான் இப்பயும் இருக்கேன். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டாச்சுவோட பிரம்மாண்டாங்க வேற லெவல். அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன், அந்த தலைக்கு பக்கத்துல பார்க்கும்போது எவ்வளவு குட்டி குட்டியா தெரியுது அப்படின்ட்டு. அப்படியே இங்க இருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா அங்க ஒரு ஸ்டாச்சு தெரியுதுல்ல, அதை போய் பார்ப்போம் அங்க அது என்னன்ட்டு. கைஸ், இந்த ஸ்டாச்சு பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல வர மாதிரி இருக்கு. பட் எனக்கு சரியா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சரிங்க, இப்ப அப்படியே கிளம்புவோம்.
கொஞ்சம் சீக்கிரமா வந்திருந்தா சாமியை தரிசனம் பண்ணிட்டு போயிருக்கலாம். கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்கும். ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. வெயிலுங்க முடியல. பாருங்க, கொஞ்சம் ஃபுல்லாக ஷர்ட்டு தான். சரி, அப்படியே கிளம்புவோம். இப்போ எங்கே இருக்கோம்னா மரவந்தி பீச்சில் இருக்கோம். இந்த பீச்சோட ஸ்பெஷல் என்ன? தவா